வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செட்டில் சீரீஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 2 டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்கனாமி, என்வாயன்மெண்ட், ஜியோகிரஃபி இதை குயிக்காக ரிவைஸ் பண்ணணுமா? ஒரு 15 ஹவர்ஸில் ஈச் சப்ஜெக்ட் தனித்தனியாக நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்களுடைய குயிக் ரிவிஷன் ப்ரோக்ராமை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு 3 நாளில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸ் தேவைப்படுற எல்லா டாப்பிக்குமே நம்ம ரிவைஸ் பண்ணிட முடியும். இந்த ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய வெப்சைட் www.simplycurrentaffairs.com விசிட் பண்ணுங்கள். அந்த ஹோம் பேஜ்லேயே கோர்சஸ் அப்படிங்கிற செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த QRP ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, மற்ற ப்ரோக்ராம் பற்றின இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு இருக்கும். எவர் கிரீனிங் ஆஃப் பேட்டன்ட். இப்போ வந்து குணா ஃபார்மா கோவிடுக்கு ஒரு ட்ரக் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ட்ரக்குக்கு ஒரு 20 வருஷத்துக்கு பேட்டன்ட் அப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ 20 வருஷம் முடிய போகுது. இந்த முடிய போகிற சமயத்தில் குணா ஃபார்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ட்ரக்குக்கு ஒரு சின்ன மாடிஃபிகேஷன், இது கருப்பு கலரில் இருக்கா, நம்ம சிவப்பு கலரில் மாற்றிக்கலாம், ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு 20 வருஷத்துக்கு அப்ளை பண்ணுவாங்க பேட்டன்ட். அந்த பேட்டண்ட்டை கிராண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் எவர் கிரீனிங் ஆஃப் பேட்டன்ட். இப்போ இதுவுமே ஒரு 20 வருஷம் கழித்து ஒரு சின்ன மாற்றம், அந்த ட்ரக்கில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்து திருப்பி இதுக்கு ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. அப்படி அப்ளை பண்ணது கிடச்சிருச்சுன்னா அவ்வளோதான், அப்படியே 20 இயர்ஸ்க்கு ரெனியூ பண்ணிட்டே போகிறாங்க. ஒரே ஆள் தான் அந்த ட்ரக்கை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுதான் எவர் கிரீனிங் ஆஃப் பேட்டன்ட். இந்த இமேஜ் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இதுதான் ஒரிஜினல் ட்ரக்கு. 20 வருஷம் கழிச்சு ஒரு சின்ன மாடிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு சின்ன மாடிஃபிகேஷன், தேவையில்லாத ஃபீச்சர்ஸை நம்ம ஆட் பண்ணி, தேவையே இல்லாத ஃபீச்சர்ஸை நம்ம ஆட் பண்ணி அதை புதுசுன்னு காமிச்சு அதுக்கு நம்ம பேட்டன்ட் அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இப்படி 20 இயர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டே போயிட்டு இருந்தால் குணா ஃபார்மாவுக்கு ஜாலி. ஏன்னா அத்தனை வருஷத்துக்கு அவர் வந்துட்டு மோனோபொலி, அவர் தான் அதை விற்க போகிறாரு, நல்லா காசு பார்ப்பார். ஸோ குணாக்கு அது ஜாலி. ஆனால் இதனால் என்ன பிரச்சனை, நமக்கு ஜெனரிக் ட்ரக்ஸ் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த 20 வருஷம் அந்த பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆன பிறகு அந்த ஃபார்முலா எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும். ஸோ யார் வேணாலும் அந்த ட்ரக்கை தயாரிக்கலாம். இப்போ யார் வேணாலும் அந்த ட்ரக்கை தயாரிக்கலாங்கிற போது அந்த ஜெனரிக் ட்ரக் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். ஏன்னா குணா ஃபார்மா பார்த்திங்கன்னா டைமு, எனர்ஜி எல்லாம் போட்டு அந்த ட்ரக்கை தயாரித்தார். அதை விற்று அவர் காசு பார்க்கணும்னு நினைக்கிறாரு, அதிக காசு விற்கிறாரு. ஆனால் 20 வருஷம் கழித்து இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும் பொழுது யார் வேணாலும் அதை ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிற பொழுது அவங்க ஒன்றும் புதுசாக எனர்ஜிலாம் போட்டு ரிசர்ச்லாம் பண்ண போகிறது இல்லைல்ல, அவங்களுக்கு செலவுங்கிறது கம்மி, டைரெக்டாக ஃபார்முலா வச்சு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அதனாலேயே ஜெனரிக் ட்ரக்ஸுங்கிறது நமக்கு சீப்பாக இருக்கும். அப்போது ஒரு பிராண்டட் ட்ரக் அவன் பேட்டன்ட்டை வாங்கி வச்சுட்டான், அவன் 20 வருஷம் கழித்து அது எக்ஸ்பயர் ஆனால் தான் நமக்கு ஜெனரிக் ட்ரக்ஸ் கிடைக்கும். நம்ம எக்ஸ்பயர் ஆகாமல் நம்ம திருப்பி எவர்கிரீன் பண்ணிட்டே போகணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஜெனரிக் ட்ரக்ஸுங்கிறதுமே ரொம்ப டிலே ஆகிடும். இதுதான் ப்ராப்ளம். இந்த எவர்கிரீனிங் ஆஃப் பேட்டன்ட்ஸை தடுக்கிறதுக்கு ஒரிஜினல் நம்மளுடைய 1970 இந்தியன் பேட்டன்ட் ஆக்டில் எந்த ஒரு வழிவகையுமே இல்லை. அப்புறம் 2005 பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட்லாம் பாஸ் பண்ணி எவர்கிரீனிங் ஆஃப் பேட்டன்ட்டை நம்ம ப்ரொஹிபிட் பண்ணியிருக்கோம். ஸோ சில கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்கேன், நீங்கள் படித்து பார்க்கலாம். ஸோ நோவார்டிஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ஜான்சன் அண்ட் ஜான்சன், இவங்களாம் ஜான்சன் என்ன பண்ணாங்கன்னா பெடாக்வின் ஒரு டிபி ட்ரக் இருக்குங்க, அந்த பெடாக்வின் இதே மாதிரி தான் சின்ன ஃபார்முலாவை மட்டும் மாறி திருப்பியும் பேட்டன்ட் அப்ளை பண்ணாங்க. பட் நம்ம கவர்மெண்ட் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் எத்திக்ஸ்க்கெலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேஸ் ஸ்டடி மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த டாபிக் GI டேக், ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக். இந்த டேக்குங்கிறது ஒரு பொருளுக்கு கொடுக்கப்படும். அந்த பொருள் கண்டிப்பாக ஒரு ஸ்பெசிஃபிக் ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவிலிருந்து உருவாக்கப்படணும். அந்த பொருள் ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை நேச்சுரல் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மேனுஃபேக்சர் ப்ராடக்டாக கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பொருள் அந்த பர்டிகுலர் ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவில் தயாரிக்கப்பட்டிருக்கணும், இல்லை ப்ராசஸ் செய்யப்பட்டிருக்கணும், அங்கே அந்த டெரிட்டரிக்குள்ளே தாங்க அது உருவாகி இருக்கணும் மெயினாக. அப்படி இருக்கிற பட்சத்தில் ப்ளஸ் அந்த பொருளுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கணும். இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த GI டேக்குங்கிறத நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ காஞ்சிபுரம் சில்க் சாரீ, நாக்பூர் ஆரஞ்ச்,
டார்ஜிலிங் டீ. டார்ஜிலிங் டீ தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஜிஐ டேக் கொடுத்தாங்க. இப்போ இந்த மாதிரி இப்போ காஞ்சிபுரம் சில்க் சாரீங்க, நாக்பூர் ஆரஞ்சுங்க, டார்ஜிலிங் டீ, நம்ம ஊட்டியில் கூட தான் நம்ம டீ பிளான்டேஷன் இருக்குது. அப்போ அந்த டீ பிளான்டேஷன் அந்த டீ தயாரித்து நம்ம டார்ஜிலிங் டீ ஸ்டிக்கர் ஒட்டலாமா? ஒட்ட முடியாது. ஒன்ஸ் இந்த ஜிஐ டேக் வாங்கிட்டாங்கன்னா அந்த டீ டார்ஜிலிங்கில் உருவாக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஸ்டிக்கர் ஒட்ட முடியும், விட்டு ஒட்ட முடியாது. காஞ்சிபுரம் சில்க்கு நான் சென்னையில் கூட தான் நான் நெசவாளர்களை வச்சு நான் ஒரு சாரியை நான் உருவாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் காஞ்சிபுரம் சில்க் சாரின்னு நான் பேர் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. காஞ்சிபுரத்தில் இருக்கிற நெசவாளர்கள், அங்கே இருக்கிற நீங்கள் சாரீஸ் உருவாக்குறவங்க இருக்காங்களே, அவங்க மட்டும்தான் காஞ்சிபுரம் சில்க் சாரிங்கிற டேகை போட முடியும். ரைட்? நாக்பூரில் இருக்கிற விவசாயிகள் மட்டும்தான் நாக்பூர் ஆரஞ்சு அப்படிங்கிற ஒரு டேகை போட முடியும். அப்போ அந்த டேகை போடுறதுனாலே அந்த ஊர்லேருந்து வந்ததா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்லன்னு நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். அதுக்கு ஒரு மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகும், பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதுதான் இந்த ஜிஐ டேகினுடைய அட்வான்டேஜ். இந்த ஜிஐ டேகை வந்துட்டு யார் எப்படி அப்ளை பண்ணலாம்? எனி அசோசியேஷன், தனிநபர்லாம் இல்லை, ஒரு அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ், அந்த ஊரில் இருக்கிறவங்க, அந்த ஊரில் நாக்பூரில் இருக்கிற ஆரஞ்சு விவசாயிகள்லாம் ஒரு கூட்டம் எப்போ போய் சேர்ந்து எங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீட்ஸ் ரொம்ப குவாலிட்டிங்க, இந்த நாக்பூரில் மட்டும் தான் அந்த மாதிரி டேஸ்ட்லாம் கிடைக்கும் அப்படின்லாம் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க ஜிஐ டேக் வாங்கிக்கலாம். அப்படி வாங்கிட்டாங்கன்னா மற்ற ஊரில் ஆரஞ்சு ப்ரொடியூஸ் பண்ணால் கூட அதை நாக்பூர் ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது. நாக்பூரில் இருக்கிற விவசாயிகள் தயாரிக்கிற ஆரஞ்சை மட்டும்தான் நாக்பூர் ஆரஞ்சு சொல்ல முடியும். ரைட்? திருப்பதி லட்டு அதே டேஸ்ட்டை நான் என் வீட்டில் கூட பண்ணலாம். அதுக்காக நான் திருப்பதி லட்டுன்னு நான் பேர் போட்டு வைக்க முடியாது. அதுதான் அப்போ திருப்பதி லட்டுன்னு பேர் யார் போட முடியும்? அங்கே திருப்பதியில் இருக்கிறவங்க பண்ணுற லட்டுக்கு மட்டும்தான் அவங்க அந்த பேரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஜிஐ டேக் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அப்புறம் எவ்ரி 10 இயர்ஸ் நீங்கள் அதை ரெனியூ பண்ணிக்க முடியும். ரைட்? இது வரைக்கும் ஒரு 600க்கும் மேற்பட்ட பொருளுக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜிஐ டேக் இருக்குது. நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 2030க்குள்ளே ஒரு 10,000 பொருட்களுக்கு நம்ம ஜிஐ டேக் நம்ம வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ரைட்? ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். என்ன ஃபீட்பேக்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எனக்கும் என் டீமுக்குமான ஒரு ரியல் மோட்டிவேஷன். ரைட்? உங்களை அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் டாபிக்ஸில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் குணாமதி வாணன்.